ஹலோ மக்களே 496வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா சபோ, லூஃபி, ஏசு 3 பேர் சேர்ந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வர இவங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபி ஏசு சண்டை போடுறானுங்க. கம் கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வாரான். ஆனா அதுக்குள்ள லூஃபி மூஞ்சிலே இருந்து அடி உழுது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கம் கம்பா வர. இதுல ஒரு பக்கம் ஏசு லூஃபி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். லூஃபிக்கு ஏசுக்கு சண்டை நடக்குது. லூஃபி தோத்துட்டான். இன்னொரு பக்கம் சபோக்கு ஏசுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. டே சபோ உன்ட தோக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், இவனை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சபோவும் ஏசும் பாஞ்சு அடிக்கிறாங்க. சபோ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஏசு சபோ அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். சபோ சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இந்த மேட்ச் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஏசு சபோ நல்லா ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சபோ அடுத்த வாட்டி நான் உன் கூட தான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். சபோவோ ஜெட் மாதிரி வர அடுத்து லூஃபி கூட சண்டை போட. டே உனக்கு கர்ணா காட்ட போறதுன்னு சொல்றான். கம் கம்னு லூஃபி ஆரம்பிக்கான். கம் கம் ஷீல்டுன்னு சொல்றான். கையை ஸ்ட்ரெச் பண்ண என்னடா பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை இழுத்து அவன் மூஞ்சில விடுதான். லூஃபி சுத்திக்கிட்டு போய் விடுதான். இவன் ரப்பர் அட்டாக்க வச்சு போடுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் அடி விழுது தவிர இவன் யாரையும் அடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஏஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் பக்கத்துல வந்துருச்சுடா, கொஞ்சம் தாண்டா ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வாட்டி நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காம. இங்க உள்ள ரூல்ஸ் என்னது, ஒரு நாளைக்கு 100 மேட்ச் தாண்டா விளையாடணும், இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு தான் விளையாட முடியும்னு சொல்லிட்டு இருக்காம. இங்க சபோவா மதிப்பெண் போட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி வந்து 50 தடவை தோத்துருக்கான் ஏன்ட்டையும் ஏசிட்டையும். இன்னொரு பக்கம் நானும் ஏசி சண்டை போட்டதுல ஏசி 26 தரையும் நான் 24 தரையும் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காம. நான் 2 தடவை தோத்துட்டேன், ஆனா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் நான் மட்டும் 10 வயசு வந்துட்டோம்னா அவங்க கதையை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு 10 வயசு வரல, எங்களுக்கு 13 வயசு ஆயிருண்டா, அப்பவும் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு ஏசோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஏதோ வேட்டைக்கு இறங்கிட்டானுங்க. இங்க பாருடா ஏகப்பட்ட முதலன்னு சொல்றாங்க. முதல்ல சாப்பாடு உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா முதல்ல லூஃபி தான் கடிச்சு திங்க வந்திருக்கும். டே லூஃபி உன்னால நீச்சல் அடிக்க முடியாதுல அப்படின்னு சொல்லி ஏசு பேசிக்கிட்டு தான் இருக்கான். லூஃபி ஸ்ட்ரெயிட்டா முதல்ல இன்னைக்கு குதிச்சுட்டான். அவன் பயப்பட மாட்டான். லூஃபி 3 பேர் வேற லெவல் பண்றானுங்க. ஸ்ட்ரெயிட்டா லூஃபி களத்துல இறங்கி ஒரு முதலையே அடிச்சு நொறுக்குதான். அதை அடிச்சு தூக்கிட்டு வர வந்துட்டானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மவுண்டன்ல இருந்து நார்த் சைடு தான் காட்டுறாங்க. அதான் கிரேட் டெர்மினல் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிரேட் டெர்மினலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஊரே இருக்கு, ஒரு பெரிய ஐலண்டே அங்க இருக்கு. ஆனா அங்க பெரிய கதவுக்கு இந்த இடம் தான் வந்து வாசலாவே இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு வந்து 2 மடங்கு குப்பையை வந்து அந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துல வந்து தட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இங்க தட்டின உடனே டே இங்க ஏகப்பட்ட பொக்கிஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாவனும் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அதுல இருந்து எல்லாவனும் எடுத்துட்டு போற மாதிரி சடனா ஒருத்தன் வந்து ஒரு முகமூடி எல்லாம் போட்டிருக்கான். என்னத்தை எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதலையோட ஸ்கின் எடுத்துட்டு போறேன், விற்க போறேன்னு சொல்றான். அவன் என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. முதலையோட தோளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா எடுத்து கட்டுற உண்மையிலே முதல்ல தான் இருக்கு. யாருனே தெரியல. அதை கெட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த ஊருக்குள்ள அந்த எட்ஜ் டவுனுக்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்து எடுத்ததெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு போய் விக்கலான்னு பாக்குறானுங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. வருதவன் யாருனே தெரியல. துணியெல்லாம் போட்டு வேறல வந்துகிட்டு இருக்கான். டே பேக்கேஜை விட்டுட்டு போடான்னு சொல்றாங்க. பயப்படவே மாட்டுக்கான். அவன் வாய மூட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தடுக்க வந்தோடனே அடிச்சு நொறுக்குறான். அவன் பார்த்தா வந்து வேற எவனும் கிடையாது. இந்த 3 பேர் தான் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்திருக்கானுங்க. ஆட்கள் மாதிரி இறங்கி இருக்கானுங்க. ஊருக்குள்ள இறங்கி எல்லாமே அடிச்சு நொறுக்குதானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரும்பி ஊருக்குள்ள இறங்கிட்டானுங்க. பெரிய ஆள் மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா சின்ன பையங்களை அந்த ஊருக்குள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் வாலை நோக்கி அவனுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. அந்த இடம்லாம் யார் வாழ்ற இடம்னா நோபல்ஸ் வாழ்ற இடம். நோபல்ஸ் வாழ்ற இடம்னா வந்து எல்லாமே ராஜாக்கள், அந்த சிப்பாய்கள் அவங்க வாழ்ற இடம் தான் அது. அது வந்து கோவா கிங்டம். அங்க குப்பை கிப்பை எதுவுமே இருக்காது. அந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த கோவா கிங்டமும் லூஃபியோட வில்லேஜும் வந்து பக்கத்துல தான் இருக்கு. இதுக்கு நடுவுல தான் வந்து கிரேட் டெர்மினல் இருக்கு. டேய் இந்த முதலையோட ஸ்கின்னை வித்துட்டு நம்ம பைரட் சேவிங்ஸ்ல நிறைய காசு சேர்க்கலாம்னு சொல்றானுங்க. டேய் ஆனா எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்றான் லூஃபி. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஊர் மக்கள்லாம் பாக்கே வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்க. இதுல இவனுக்கு ஏதோ வந்து ஒரு பழைய துணியை போட்டு உள்ள வராங்க. எவன்டா ஊருக்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயந்து ஒதுங்குறாங்க. எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடு கடைக்கு போறானுங்க அவனுங்க. டேய் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. வாங்க சார்ன்னு சொல்றாங்க. டேய் நீங்க உள்ள வரக்கூடாது, யார் நீங்க எல்லாம் இங்க அலோடு கிடையாது சொல்றாங்க. விஐபி ரூம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா காட்டுறான். இந்த மார்க்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. நீங்க நோபல்ஸ் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு, நீங்க உள்ள அலோடு, உங்களுக்கு ரூம் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றானுங்க. டேய் சபோ நீ காமிச்சதை வச்சோடனே உள்ள அனுப்பிட்டாங்கடா, இது எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா ஷாக் ஆயிட்டு இது நான் ரோட்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றான். அவன் பார்த்தா அவங்களுக்காண்டி சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. 3 ராமன் உங்களுக்கு சார்ன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா எட்டி பாக்குறாங்க. டே ராமன் பாக்கே சூப்பரா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. எனக்கு இன்னொன்னு வேணும்னு சொல்றாங்க. அவங்க அவங்கள கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்து இவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சடனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்துல சார் நாங்க
உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வரா. சடனா லூஃபி அவன் ரப்பர் கையை வச்சு உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கான். மேனேஜர் இன்னும் வேணும்னு சொல்றாங்க. பார்த்தா அவனுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சார் உங்கள்றாங்க பேசணும்னு சொல்றானுங்க. பேசணும்னு சொன்ன உடனே சடனா 3 பேரும் குதிச்சு தப்பிச்சு போறானுங்க. அவங்கள புடிங்கன்னு சொல்றாங்க. டேய் யாரா அந்த புடிங்கன்னு சொல்லிட்டு கீழ இருந்து அந்த நோபல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. மாசா குதிச்சு வராங்க. இவனுங்கெல்லாம் அந்த வெளிய இருக்க ஆளுங்க தானே இவனுங்க எங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்கள ஜெட்டு மாதிரி ஓடுறாங்க. கதவுல உடைச்சிட்டு போறானுங்க. 26 பவுல் ராமனை சாப்பிட்டு இருக்கானுங்கடா. டேய் அது மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து காட்டுறாங்க. இது ஒரு பொக்கிஷ கடன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி எங்க இருந்து கடன் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்ன ஒரு நோபல்ஸ் வராரு. டேய் சபோ இங்க வாடான்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. சபோவா இவனுக்கு எப்படா ஓம் பேர் தெரியும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வேற எவனே கூப்பிடுறதுக்கு என் பேரை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு சபோ ஓடிக்கிட்டே இருக்கான். சபோ நில்டான்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா சபோ அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. நான் எதையும் மறைக்கலன்னு சொல்றான். டேய் உண்மையை சொல்லு, அவனுக்கு உன்னோட பேர் தெரிஞ்சிருக்கு. நீ யாரு, எதுக்கு சீக்கிரட்டை மறைக்க, நீ இது வரைக்கும் உன்னை பத்தி சொன்னதே கிடையாது சொல்லிட்டு லூஃபியும் ஏசும் மிரட்டுறானுங்க. இதை மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றானா. பார்த்தா 2 பேரும் சேர்ந்து கழுத்தை நெரிக்கிறானுங்க. சரி நான் சொல்றேன்னு சொல்றான் சபோ. அதுக்கப்புறம் எல்லா விஷயம் சொல்றான். பார்த்தா அந்த ஊர்ல உள்ள பையன் தான் நம்ம சபோ. அவனே ஒரு பெரிய பணக்காரன் தான். நீயாடா பணக்காரன் சொல்லிட்டு சொன்னதையும் நம்ப மாட்டுக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தாண்டா கேட்டீங்க, அதான்டா உண்மையை சொன்னு சொல்றான் சபோ. டேய் உண்மையை சொல்ல சொன்னா எங்க அப்பா அம்மா உயிரோட தாண்டா இருக்காங்கன்னு சொல்றான். நான் உண்மையிலே அனாதெல்லாம் கிடையாதுடா. அது மாதிரி நான் கிரேட் டெர்மினலும் வளர்ந்து வரல. அது மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாருல, அவர் வேற யாரும் கிடையாது எங்க அப்பான்னு சொல்றான் சபோ. நான் உங்கள்ட்ட பொய் சொல்லிட்டேன் காய்ஸ்ன்னு சொல்றான். டேய் இவன் மன்னிப்பு கேட்டான்டா. அப்ப மன்னிச்சிருன்னு சொல்றான். அவன் மன்னிப்பு கேட்டாலாம் நான் மதிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு போய்கிட்டே இருக்கான். நீ எதுக்கிட்ட அந்த வீட்டுல பிறந்துட்டு இங்க எதுக்கு ஜங்கியாட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றான் சபோ. என்னன்னு பார்த்தா சபோ உன்னோட பழைய விஷயத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சபோ நீ வந்து ஒரு நோபல் பையன், நல்ல அறிவாளியும் தன்மையும் வரணும். ஒரு நோபல் பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சந்தோஷமான வாழ்க்கையோட இருக்கணும். நீ வேற லெவலா வரணும்னு சொல்றான். ராயல் உமனை கெட்டினா நான் சந்தோஷமா இருக்கலாமான்னு சொல்லிட்டு சபோ கேட்கறான். ஆமான்னு சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா. சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிக்கான். இதுல என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா பெரிய கார்கோ ஷிப் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு. எல்லாமே மூழ்குது. ஏகப்பட்ட காசை செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இப்படி தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே சபாங்கிறது வரான். அப்பா நான் உங்களை வரைஞ்சிருக்கேன், இதை பாருங்க அப்பான்னு சொல்லிட்டு சபா காட்டுறான். உடனே இதை பார்த்துட்டு இது என்னடா குப்பன்னு சொல்லிட்டு பிரிச்சு எரிதாரு. டேய் என்னை கோவப்படுத்தாத, நல்லபடியா படி போ அப்படின்னு சொல்றாரு. சபோ அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படி வருத்தப்பட்டுட்டு அப்படி வெளியே போய்கிட்டே இருக்கான். சடனா ஒரு பொடிய வரான். டே நான் ராயல் ஃபேமிலி ஆளு, கிங்குக்கு எனக்கு சொந்தம் இருக்கு, அதனால என்னை மதிக்கணும், நீ என் பொருளெல்லாம் வந்து தாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். மதிக்காம சபோ போய்கிட்டே இருக்கான். டே என்னை விடுடான்னு சொல்லிட்டு சபோன்னு அடிச்சு பறக்கூடுதான். நோபல் ஃபேமிலியோட நீ உனக்கு பாடம் புகிட்ட போறன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த வாரான். சடனா வந்து அடிச்ச உடனே அவங்க அம்மாவை கூட்டு வந்துட்டான். எங்க பையன் வந்து ஒரு ராயல் பிளட், எப்படி உன் பையன் அடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சபோ ராயல் ஃபேமிலியில நீ வந்து சண்டை இழுக்க கூடாதுன்னு சொல்றா சபோட அம்மா. ஏன்னா இவங்க நோபலுக்கு மேல அவங்க ராயல். அவன் தான் கத்தியால குத்துன அம்மான்னு சொல்றான் சபோ. சடனா அவங்க அம்மா மூஞ்சோட அடிக்கா. என் பையனை மன்னிச்சிருக்கான், அவன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் மன்னிப்பு கட்டிக்கிட்டு இருக்கா. சபோ அழ ஆரம்பிச்சிட்டான். விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நானே செட்டில் பண்றேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவங்க ப்ராப்பர்ட்டியை தான் மதிச்சாங்களே தவிர சபோ அவங்க மேல பாசமே காட்டல. அதனாலதான் அவன் கோவப்பட்டு அங்க இருந்து வெளியே வந்திருந்திருக்கான். அது மாதிரி நான் ராயல் ஃபேமிலியில பொண்ணை கட்டினாலும் நான் சந்தோஷமா இருக்க போறதில்ல, இந்த கல்ச்சர்ல நான் வாழ போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி டே பை டே நான் எனக்கு எங்க அப்பாவுக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு, அதனால அங்க இருக்க நான் ஆசையே படலன்னு சொல்றான். டே சபோ நீ எங்கெல்லாம போறன்னு தெரியும், ஆனா கிரேட் டெர்மினலுக்கு மட்டும் நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா நம்மள ஒரு நோபல்ஸ் ஹை டவுன்ல வாழ்றவங்க கிரேட் டெர்மினலுக்கு போக கூடாது, அவங்க எல்லாம் கீழாளுன்னு சொல்றாரு அவரு. ஆனா சபோ அந்த இடத்துக்கு தான் வந்து நைட்டு சும்மா உலா வந்திருக்கான். டே ஒரே இங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் எவனாச்சும் உன்னை கொண்டுருவாங்க, வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு கதை சொல்லுங்க, நான் கதையை கேட்டதான் வந்திருக்கேன், கடலை பத்தி நிறைய கதை சொல்லுவீங்களா, அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சபோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ யாரா பொடியன், சரி உட்கார்டா உனக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு சபோக்கு ஒவ்வொரு கதையா சொல்லியிருக்காங்க. பார்த்தா அவன் கிரேட் டெர்மினல் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருக்கான். என் வாழ்க்கையை நான் அங்க வாழுறதோட இங்க வாழுறது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சபோ. எஸ் லூஃபி, ஒரு நாள் நம்ம கடலுக்கு போறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்றோம், புக்குல அதை எழுதுற அளவுக்கு நம்ம வாழ்றோம்டா, நம்ம வேற லெவல்ல இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சபோ. அதை கேட்டுட்டு லூஃபி ஏசும் சந்தோஷப்படுறாங்க. உங்களை மாதிரிலாம் இல்லடா, உங்களோட நான் டஃபஸ்டான பைரட்டா ஆவேன், நான் வேற லெவல்ல ஆவன்னு சொல்றான். அவன் நான் சாகும்போது நான் ஒரு சிறந்த ஆளா சாவன்னு சொல்லி இருந்திருப்பான். யாரெல்லாம் அந்த உலகத்துல ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் எவனை பார்த்து பயப்பட போறதில்ல, நான் யார் இந்த உலகத்துக்கு காட்டுவேன்னு சொல்லிருப்பான் ஏசு. அதே மாதிரிதான் நானுன்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா வரான். சடனா லூஃபி முன்னாடி வரான். நான் கிங் ஆஃப் த பைரட் ஆவான்னு சொல்லிட்டு கத்துறான். யாரா நீ, அதெல்லாம் ஆக முடியாடா, முட்டாள்தனமா பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏஸ். நீ ஃபியூச்சர்ல நீ கிங் ஆவியான்னு எனக்கு தெரியலடா லூஃபி, ஆனா ஃபியூச்சர்ல நீ வேற லெவல் பண்ண போறன்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு சபோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம 3 பேரும் வந்து பைரட்ஸ் ஐட்டம்னா இதுல யாரு கேப்டனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சபோ பேச்ச ஆரம்பிக்கான். இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீ ஷிப்ல நீ நேவிகேட்டராருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னோட கப்பல்ல நீங்க 2 பேரும் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உன் கப்பல்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறானுங்க. 3
பேருமே தனித்தனியா நான் ஏற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. சரிடா இப்போ ஒரு டைம் வந்துருச்சுடா, நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய வந்து நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏசு வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரான். இது டாடான்குள்ள தான் சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா அங்கிருந்து நான் திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாக்கையை வந்து கப்பல ஊத்துறாங்க. இருந்து நம்ம எல்லாருமே பிரதர்ஸ்டா அப்படின்னு சொல்றான். பிரதர்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். நம்ம சேம் ஷிப்ல இருப்பான்னு எனக்கு தெரியலடா, ஆனா என்னைக்குமே நம்ம அண்ணனும் தம்பியுமா இருக்கணும், நம்ம பாண்ட் என்னைக்குமே உடைய கூடாதுன்னு சொல்றானுங்க. பார்த்தா சாக்கையை இடிச்சுட்டு ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அதோட முடியுதா அது கிடைச்ச எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாதீங்க. see you bye.